بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأن محمدا عبده ورسوله أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قال رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. وقول نبينا صلى الله عليه وسلم: யஸ்ஸிரு, இலகுவாக்குங்கள், வலா துஅஸ்ஸிரு, மக்களுக்கு சிரமங்களை கொடுக்காதீர்கள். வபஷ்ஷிரு, மக்களுக்கு நல்லவற்றை எடுத்துச் சொல்லுங்கள். வலா துனஃபிரு, மக்களை வெறுண்டோடச் செய்யாதீர்கள் என்கிற இறை தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் பொன்மொழியை சொன்ன வண்ணம் எனது ஜும்ஆ உரையினை ஆரம்பம் செய்கிறேன். இந்த நேரத்தில் நாம் பார்க்க போகிற தகவல் என்னவென்றால், இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய இறைவன் நாம் வாழ்வதற்குண்டான பல்வேறு ஏற்பாடுகளை உலகத்தில் செய்திருக்கிறான். உலகத்தில் மனிதர்கள் வாழ வேண்டும் என்பதற்காக பூமியை படைத்து மனிதனுக்கு தேவையான எல்லாவற்றையும் படைத்து அவனுடைய ஆரோக்கியத்திற்காகவும், இன்னும் இறைவன் மனிதர்களை பாதுகாப்பதற்காக பல்வேறு ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செய்திருக்கிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை அவர்களுக்கு என்ன ஒரு துன்பங்கள் ஏற்பட்டாலும் அல்லது கஷ்டங்கள் ஏற்பட்டாலும் இடர்பாடுகள் ஏற்பட்டாலும் பல விதத்தில் அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பை வெளிப்படுத்துகிறான். அல்லாஹுடைய பாதுகாப்பு என்பது இறைவனை விட சிறந்த பாதுகாவலன் கிடையாது. அப்ப அல்லாஹ் மனிதர்களை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறான் என்றால், நமக்கு ஷைத்தான் மூலமாக ஏற்படக்கூடிய பல ஊசலாட்டங்களாக இருக்கட்டும், அல்லது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய பல இன்னல்களிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவான். அல்லது பெரிய இடர்பாடுகளிலிருந்து நாம் மற்றும் தப்பிப்பவர்களாக நம்மை சரியான முறையில் பாதுகாக்கக்கூடிய ஒருவனாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கிறான். பல சம்பவங்கள் இறைவனுடைய பாதுகாப்பிற்கு பல நிகழ்வுகளை நாம மேற்கோள் காட்டலாம். இப்ப இன்றைக்கு சமீபத்தில் நடந்த அந்த விமான விபத்து, அந்த விபத்துல ஏராளமான நபர்கள் பயணப்பட்டு சென்றாலும் கூட அதுல எல்லோரும் மரணிக்கிறார்கள். அதுல குறிப்பிட்ட ஒரு இளைஞர் மாத்திரம் பிளேட்ல லெவல் ஏ என்று சொல்லக்கூடிய அந்த சீட்டை புக் பண்ணி அதுல அமர்ந்திருக்கிறாரு. அல்லாஹ்வுடைய ஏற்பாட பாருங்க. ஒருவரை இறைவன் பாதுகாக்க நினைத்து விட்டான் என்றால், கட்டிட இடிபாடுகள் அங்கே நடைபெற்றாலும் கூட எவ்வளவோ நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். இடிபாடுக்குள் இருக்கக்கூடிய எல்லோரும் மரணித்திருக்கக்கூடிய நிலையில் ஒருவரையோ ஒரு குழந்தையோ ஒரு மனிதரையோ அல்லாஹ் பாதுகாத்து வைத்திருப்பான். பெரிய ஒரு அற்புதம். அது மாதிரியான ஒரு சம்பவம் தான் நாம பார்க்கிறோம். அடிச்சு பயங்கரமான விபத்து ஏற்படுகிறது. ஏற்பட்ட விபத்தில் அந்த இளைஞர் மாத்திரம் என்ன செய்யறாரு, அந்த பிளேன் டேக் ஆஃப் ஆகக்கூடிய நேரத்தில் எதுவுமே பண்ண முடியாது,
அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் மோதிர நேரத்தில் அவர் மாத்திரம் என்ன செய்யறாரு, இறங்கி தப்பித்து எக்ஸிட் வழியா கீழே வந்து அந்த உடைந்த பாகத்தின் வழியாக கீழே வந்து விழுகிறார். ஒரு சில காயங்களோடு தப்பிக்கிறார். அவர் கண்ணுக்கு முன்பாக பல சடலங்கள் கொண்டு செல்லப்படுகிறது. அந்த விபத்திலே இறந்த சடலங்கள் சற்று நேரத்திற்கு முன்பாக வரைக்கும், அந்த பயணத்தை தொடங்குவதற்கு முன்பாக வரைக்கும் சிரித்து பேசிக் கொண்டிருந்தவர்கள். பல கஷ்டமான நிகழ்வுகளை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம் சமூக வலைதளங்களில். ஒரு டாக்டர், அவர் தன்னுடைய குடும்பத்தாரோடு, அவருடைய மனைவியும் ஒரு மருத்துவர், 2 பேரும் தன்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு குடும்பத்தோடு லண்டன்ல போய் செட்டில் ஆகலாம் அப்படின்னு போறாங்க. முன்பாக பிளேட்ல ஏறி செல்ஃபி எல்லாம் எடுக்கிறாங்க. இறைவனுடைய நாட்டத்தை பாருங்கள், குடும்பத்தோட 5 பேருமே இறந்து போய் விட்டார்கள். அப்ப இப்படி எல்லோரும் மரணப்படக்கூடிய ஒரு நிலையில் ஒரே ஒருவர் மாத்திரம் எப்படி தப்பிக்க முடிகிறது? இது போன்ற ஏராளமான நிகழ்வுகளை நாம் பார்த்திருப்போம். ஒரு மாடி கட்டடத்தில் இருந்து 2 நபர் விழுகிறார் என்றால் ஒருவர் உயிர் பிழைக்கிறார், ஒருவர் மரணிக்கிறார். இது எப்படி முடியும்? அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. இறைவன் ஒரு ஏற்பாடை கொண்டு பாதுகாக்கிறான் என்றால் அந்த பாதுகாப்பு என்பது மகத்தானதாக இருக்கும். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், லஹு முஅக்கிபாத்தும் மின் பைனி யதைஹி வ மின் கல்ஃபிஹி யஹ்ஃபதுனஹு மின் அம்ரில்லாஹ். அவர்களுக்கு முன்பாகவும் அவர்களுக்கு பின்பாகவும் பாதுகாக்கக்கூடிய மலக்குகளை அல்லாஹ் அனுப்பாமல் இருப்பதில்லை. உலகத்தில் எந்த ஒரு மனிதன் உலகத்தில் படைக்கப்பட்டாலும், அந்த மாற்று மதத்தவர்களாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கும் நன்மை தீமையை எழுதக்கூடிய மலக்குகள் உடன் இருப்பார்களா இல்லையா? அவங்களுக்குலாம் இருக்க மாட்டாங்க அப்படி இருக்குதா? அவங்களுக்கெல்லாம் பாதுகாக்கக்கூடிய மலக்கு இல்ல அப்படின்னு இருக்குதா? அவங்களுக்கெல்லாம் மலக்குள் மௌத் வர மாட்டாங்க அப்படின்னு இருக்குதா? உலகத்துல பிறக்கக்கூடிய எந்த ஒரு மனிதராக இருந்தாலும் அவருக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறான். அவர் என்ன நன்மையை செய்ய வேண்டும், என்ன தீமையை செய்ய வேண்டும், அவருக்கு எந்த நேரத்தில் பாதுகாப்பு அளிக்க வேண்டும், எந்த நேரத்தில் அவர் நம்மிடத்தில் வர வேண்டும் என்கிற எல்லா ஏற்பாடுகளையும் அல்லாஹ் செய்து வைத்திருக்கிறான். அதில் ஒரு ஏற்பாடு தான் நம்மை பாதுகாப்பதற்காக, நமக்கு தீங்கு ஏற்படும் பொழுது அல்லது மரணம் சம்பவிக்காமல் நம்மை பாதுகாப்பதற்காக. மரணம் சம்பவிக்கும் என்றால் அந்த மலக்குடைய வேலை முடிஞ்சிடும். யஹ்ஃபதுனஹு மின் அம்ரில்லாஹ், இறை கட்டளையின் அடிப்படையில் அவர் நம்மை பாதுகாப்பார். அல்லாஹ்வுடைய கட்டளை வரணும். அந்த விமான விமானத்திலே இருந்த எல்லோரும் மரணிக்கிறார்கள் என்றால் எல்லோருக்கும் இடப்பட்ட கட்டளை. அங்கே இருந்த ஒட்டுமொத்த நபர்களுக்கு உண்டான நபர்களை அல்லாஹ் பாதுகாப்பதற்காக மலக்குமார்களை வைத்திருந்தானே, அந்த மலக்குகளுக்கு அல்லாஹ் இட்ட கட்டளை அவ்வளவுதான். ஹலாஸ், அவங்களுக்கு உண்டான விதி முடிந்து விட்டது. அப்படின்னா அங்க யார் வந்துருவா? மலக்குல் மௌத் வந்துருவாங்க. மலக்குல் மௌத் அங்க வந்துட்டாருன்னா பாதுகாக்கக்கூடிய மலக்குக்கு அங்க வேலையே கிடையாது. குறிப்பிட்ட ஒரு மனிதர் மாத்திரம் அங்கே பாதுகாக்கப்படுகிறார். அவர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது விதி. இந்த உலகம் படைக்கப்படுவதற்கு 50,000 ஆண்டுகளுக்கு முன்பாக எழுதப்பட்ட விஷயம். அப்ப இதுவெல்லாம் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய மகத்தான ஒரு பாதுகாப்பு. இப்படி பல விதத்திலே நாம் வாழ்வதற்காக இறைவன் பல ஏற்பாடுகளை நமக்கு செய்திருக்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே பல வசனங்களில் இது குறித்து நமக்கு அறிவுரை சொல்லும் பொழுது பேசுகிறான். சூரா பக்ராவினுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 107வது வசனம், அலம் தஅலம் அன்னல்லாஹ லஹு முல்கு ஸமாவாத்தி வல் அர்த். நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா, வானம் மற்றும் பூமியில் உள்ள எல்லா அதிகாரமும் அல்லாஹ்விற்கு தான் இருக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டாமா? உமாலக்கும் மின் தூனில்லாஹி மின் வலியும் வலா நஸீர். அல்லாஹ்வை அன்றி உங்களுக்கு பாதுகாவலனோ உதவுபவனோ இல்லை என்பதையும் நீங்கள் அறியவில்லையா? உலகத்திலே ஒருவன் நம்மை பாதுகாக்க முடியும் என்றால் நமக்குண்டான இக்கட்டான நிலையிலே சூழ்நிலையிலே நம்மை பாதுகாப்பதற்கு, நம்மை அரவணைப்பதற்கு, ஆற தழுவுவதற்கு அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை. மிக தெளிவாக அல்லாஹ் பேசுகிறான். இன்னும் பார்க்கிறோம், சூரா ஆல இம்ரான் 3வது அத்தியாயத்தில் 68வது வசனத்தில் இறைவன் பேசுகிறான். இன்ன அவுலன் நாசி பி இப்ராஹிம் விஷயத்தில் உரிமை படைத்த மக்கள், அவரை பின்பற்றிய
நம்பிக்கையோரும் இந்த நபியையும் நம்பிக்கை கொண்டோருமே அல்லாஹுவே நம்பிக்கை கொண்டோரின் பாதுகாவலன். அல்லாஹ் யாரை காப்பதாக திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் பேசுகிறான் என்றால் வல்லாஹு வலியுல் முஃமினீன், நிச்சயமாக இறைவனை உறுதியாக நம்பியிருக்கக்கூடிய மக்களுக்கு இறைவனுடைய பாதுகாப்பு என்றைக்குமே இருக்கும் என்று அல்லாஹ் பேசுகிறான். சூரா அன்ஆம் 6வது அத்தியாயத்தில் 61வது வசனத்தில் இறைவன் பேசுகிறான், வஹுவல் காஹிரு ஃபௌக இபாதிஹி, அவனே தனது அடியார்கள் மீது ஆதிக்கம் செலுத்துபவன், தன் அடியார்களை எல்லா நிலைகளையுமே அல்லாஹ் கண்காணிப்பவன் என்று சொல்லிவிட்டு இறைவன் பேசுகிறான், வயுர்சிலு அலைக்கும் ஹஃபலத்தன், அவர்களை பாதுகாப்பதற்காக மலக்குகளை அவன் அனுப்புகிறான். எல்லா நபர்களையும் பாதுகாக்கிறதுக்கு உண்டான மலக்கு எல்லாம் பேசுறான். ஹத்தா இதா ஜாஅ அஹதுக்குமுல் மௌத், இறுதியாக ஒருவருக்கு மரணம் சம்பவிக்கும் பொழுது அந்த நேரத்திலே தவஃபத்துஹு ருசுலுனா, பிறகு நம்முடைய இன்னொரு மலக்கு வருவார், வஹுவ லா யுஃப்திரூன், அவர் அந்த நேரத்திலே எந்த இடர்பாடும் இல்லாமல் அங்கே உயிரை கைப்பற்றி விடுவார். அல்லாஹ் பல வசனங்களின் வாயிலாக நமக்கு புரிய வைக்கக்கூடிய விஷயம், உலகத்துல அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பல விதத்தில் இருக்கிறது என்பதை அல்லாஹ் பேசுகிறான். அவர்கள் நீங்கள் புறக்கணிப்பீர்கள் என்றால் ஃபஅலமு, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னல்லாஹ மௌலாக்கும், அல்லாஹ்வே உங்களை பாதுகாப்பவன். இன்னும் அவன்தான் சிறந்த பாதுகாவலன், சிறந்த உதவியாளன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பல வசனங்களின் வாயிலாக இறைவனுடைய பாதுகாப்பு எவ்வளவு மகத்துவமானதாக இருக்கும், பிரம்மாண்டமானதாக இருக்கும் என்பதை அல்லாஹ் நமக்கு பதிய வைக்கிறான். இதையெல்லாம் அறிந்திருக்கக்கூடிய நாம் என்ன செய்யணும்? எல்லா நிலைகளிலேயுமே இறைவனுடைய பாதுகாப்பை உறுதி செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். பல சந்தர்ப்பங்கள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதை உறுதி செய்யக்கூடிய விதத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல துஆக்களை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள் பல நிலைகள்ல. உதாரணத்துக்கு சொல்ல போவதாக இருந்தால், ஷைத்தானுடைய தீண்டுதல், ஷைத்தானிடத்திலிருந்து உள்ள பாதுகாப்பு, அது கண்டிப்பா ஒரு மனுஷனுக்கு நிச்சயமாக வேண்டும். ஷைத்தானுடைய தீண்டுதல் நம்மிடத்தில் இருந்தால் நம்மால் என்ன செய்ய முடியாது? நன்மைகளை செய்ய முடியாது. தீமைகளை உள்ளத்தில் இருந்து அலங்கரித்து காட்டி விடுவான். இப்படிப்பட்ட ஷைத்தானிடமிருந்து பாதுகாப்பு வேண்டி பல சந்தர்ப்பங்களில் அல்லாஹ்வுடைய தூதரவங்க நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. குர்ஆன் ஓதுறோம், அந்த நேரத்துல அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து இறைவா எனக்கு பாதுகாப்பு தா. இது ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தந்த சில நிர்பந்தமான சூழல். அடுத்து பாருங்க, அதே போன்று நாம குர்ஆன் ஓதக்கூடிய நேரத்தில் கோபம் ஏற்படுகிறது, கடுமையான கோபம் ஏற்படுகிறது. கோபம் ஏற்படும் பொழுது ஷைத்தானுடைய தீண்டுதலில் விட்டு பாதுகாப்பு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. கோபம் வருது, அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இது ரசூலுல்லாஹ், இது இப்படி ஒருவர் ஆத்மார்த்தமாக சொல்லக்கூடிய நிலையில அவருக்கு அல்லாஹ்விடத்தில் இருந்து உள்ள ஒரு பாதுகாப்பு. ஏன்னா கோபம் வெளிப்பட்டு விட்டது என்றால் அந்த நேரத்துல என்ன பேசுறோம், என்ன செய்யறோம், யாரிடத்துல பேசுகிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம நினைவுக்கு வராது. இன்னைக்கு ஆய்வாளர்கள் சொல்லும் பொழுது ஒரு மனுஷன் கோபப்படும் பொழுது என்ன செய்யறான் அப்படின்றது அவனுக்கு நிலை தடுமாறி சென்று விடுகிறான் என்று சொல்லுகிறார்கள். இப்ப ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறாங்க, கோபம் ஏற்படும் பொழுது அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், இறைவா விரட்டப்பட்ட ஷைத்தானிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு தா. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கலிவறைக்குள் செல்லும் பொழுது சொல்ல சொன்னார்கள், அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் ஹுபுஸி வல் ஹபாயிஸி, இறைவா எடுத்தறிய ஆண் பெண் ஷைத்தானிடமிருந்து எனக்கு பாதுகாப்பு தருவாயாக. அது என்ன ஆண் பெண் ஷைத்தான் அப்படின்னா, ஷைத்தான்ல ஆண் பெண்ணுன்னு கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இதுல கெட்ட அருவருக்கத்தக்க செயல்பாடுகளை விட்டும் இறைவா உன்னிடத்தில் பாதுகாப்பு வேண்டுகிறேன். இப்படி பல சந்தர்ப்பங்களில் ஷைத்தானுடைய தீண்டுதலை விட்டும் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பாதுகாப்பு வேண்டி, இதெல்லாம் நமக்கு ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்த விஷயங்கள். இதை நாம கவனிக்கணும். இது அல்லாம நாம ஒரு பயணத்தில் செல்கிறோம் என்றால், அல்லது வீட்டை விட்டு வெளியே புறப்படுகிறோம் என்றால்,
அது மாதிரியான நேரங்கள்ல அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு பல துஆக்களை கற்றுக் கொடுத்துள்ளார்கள். அதெல்லாம் நாம செய்கிறோமா? பொதுவாக எந்த ஒரு துஆ சொல்லப்பட்டாலும் நம்முடைய வாழ்க்கையினுடைய பாதுகாப்பிற்காக, நம் நிலையினுடைய பாதுகாப்பிற்காக மார்க்கம் நமக்கு கற்றுக் கொடுத்த துஆக்களை எல்லா நேரங்களிலும் நாம என்ன செய்யணும்? அந்த துஆக்களை செய்யணும். செய்யறோமான்னு கேட்டா செய்யறது கிடையாது. இறைவனுடைய பாதுகாப்பு எவ்வளவு மகத்துவம் மிக்கது அறிந்து வைத்திருக்கிறோம். அதெல்லாம் பத்தி பேசும்போது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு பாத்தீங்களா? இப்படி பாருங்க, ஒரு விமானத்துல இவ்வளவு பேர் போறாங்க, ஒருத்தர் மட்டும் பாதுகாக்கப்படுறாரு. இப்படி எல்லாம் பேசக்கூடிய நாம், இதை திகைப்பாக பேசக்கூடிய நாம அந்த பாதுகாப்பு வேண்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளில், சந்தர்ப்பங்களில் நம்மை பிரார்த்திக்க சொல்லி இருக்கிறார்களோ எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அல்லாஹ் பாதுகாத்துருவான் அப்படின்னு நமக்கு மார்க்கம் கற்றுக் கொடுத்த துஆக்களை செய்யாதவர்களாக நாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. பயணத்துல ரசூலுல்லாஹ் சில துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். பயணப்பட்டு போறோம், பயணம் மேற்கொள்ளும் பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுத்த துஆ அதெல்லாம் நீங்க மனப்பாடம் செய்யணும். அதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி 2392. உட்கார்ந்து மனப்பாடம் பண்ணுங்க. கொஞ்சம் பெரிய துஆவா இருந்தாலும், ஏன்னா பயணம்ங்கிறது நாம எதையுமே சொல்ல முடியாது. பயணப்பட்டு திரும்ப மறுபடியும் நாம வீட்டிற்கு வருவோமா இல்லையா? எவ்வளவோ வாகன விபத்துகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய நாட்டம் எப்பொழுது வருகிறதோ, மரணத்தை குறித்து அல்லாஹ் சொல்கிறானே, மரணம் என்பது நீங்கள் எதை கண்டு விரண்டு ஓடுகிறீர்களோ அப்படிப்பட்ட மரணம் முலாக்கிக்கும், அதை நேருக்கு நேராக நீங்கள் காண்பீர்கள், கண்கூடாக காண்பீர்கள் என்று சொல்கிறானே. எந்த நேரத்தில் வரும் தெரியாது. பயணப்பட்டு போறாரு, திரும்பி ஒரு வீடு திரும்புவாரா இல்லையா? பல சம்பவங்களை, நிகழ்வுகளை பார்க்கிறோம். இந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு, ஹிஃபுல்லாஹ், ரப்பல் ஆலமீனுடைய பாதுகாப்பு, நம்மை பாதுகாக்கக்கூடிய மலக்குகளை அல்லாஹ் வைத்திருக்கிறானே, அவர்களுக்கு வேலை இருந்தால்தான் நமக்கு பாதுகாப்பு. யஹ்ஃபஸூனஹு மின் அம்ரில்லாஹ், இறை கட்டளையின் அடிப்படையில் தான் பாதுகாப்பார்கள். அல்லாஹ் கட்டளை போடணும், இவரை பாதுகாத்துரு அப்படின்னா தான் அல்லாஹ் பாதுகாப்பான். அப்ப அந்த பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக நாம் நமக்கு சொல்லப்பட்ட பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும். ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்கறாங்க துஆ, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படின்னு பெரிய நீண்ட துஆ. அந்த துஆவுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். அது உங்களுக்கு நேரம் இருக்கும் என்றால் இன்னைக்கு எடுத்து மனப்பாடம் பண்ணுங்க. ஒவ்வொரு பயணத்தின் பொழுதும் மறக்காமல் இந்த துஆவை செய்யுங்கள். பாதி பேர் மறந்துறாங்க, பெருசா இருக்கு எப்படி அலிம்சா சொல்றது, சின்னதா ஏதாவது அல்லாஹும்ம பிஸ்மிக அமூத்து வாஹியா அது மாதிரி ஏதாவது சின்னதா சொல்லி கொடுங்களேன். ரசூலுல்லாஹ் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதைத்தான் சொல்லி கொடுக்க முடியும். அப்ப அதனுடைய வாக்கியங்களை, வாசகங்களை பாருங்கள். அதுல இடம்பெறக்கூடிய வாசகம், அல்லாஹும்ம அன்த ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர், இறைவா நீயே பயணத்திலே எங்களுடைய தோழனாக இருக்கிறாய், எங்களுடன் இருக்கிறாய். அல்லாஹ் நம்மோடு ஒரு பயணத்தில் இருக்கிறான் என்றால் இறைவனை காட்டிலும் மிகப்பெரிய ஒரு பாதுகாவலை நாம் பார்க்க முடியுமா? நம்மிடத்திலே எவ்வளவு பெரிய பாதுகாப்புடைய போலீஸ்காரர்கள் இருந்தாலும், நம்மை பாதுகாக்கக்கூடிய எஸ்கார்டுகள் இருந்தாலும், ரப்புல் ஆலமீனை விட சிறந்த பாதுகாவலன் உலகத்துல யாருமே இருக்க முடியாது. அப்ப அப்படிப்பட்ட இறைவன் அல்லாஹ்வுடைய தூதர் அவங்க சொல்றாங்க, அன்த ஸாஹிபு ஃபிஸ் ஸஃபர், இறைவா நீதான் எங்களுக்கு பயணத்திலே தோழமையாக எங்களுடன் இருக்கிறாய். உல் ஹலீஃபத்து ஃபில் அஹ்லி, இன்னும் இறைவா எங்களுடைய குடும்பத்தாருக்கு சிறந்த ஒரு நல்ல நிலையை அவர்களுக்கு நீ ஏற்படுத்துவாயாக. அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் வஅஸாயி ஸஃபர், பயணத்தினுடைய வடுவிலிருந்து இறைவா உன்னிடத்தில் நான் பாதுகாவல் தேடுகிறேன். பயணம்ங்கிறது இன்னைக்கு ரொம்ப இலகுவாக்கப்பட்ட ஒரு சூழல் இருந்தாலும் கூட அதுல ஒரு கஷ்டம் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல பயணம்னா என்ன? குதிரையில போவாங்க, ஒட்டகத்துல போவாங்க. அந்த பயணம் நீண்ட நெடுதூர பயணமாக இருக்கும். இன்னைக்கு ஒருவர் எந்த ஒரு நிலையில பயணப்பட்டு சென்றாலும் சரி, அந்த பயணத்திற்கு உண்டான வடு இருக்கும். ட்ரெயின்ல வந்தாலும் சரி, பஸ்ல வந்தாலும் சரி, பிளைட்ல வந்தாலும் சரி, எதிலே சொகுசு கார்களிலே அவர் வந்தாலும் சரி, அந்த பயணத்தினுடைய வடு கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். நீங்க பாருங்க, பயணிகள்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பயணப்பட்டு வந்துட்டாங்கன்னா கடுமையான சோர்வு. இன்னைக்கு நவநாகரிக உலகம் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த சூழலிலுமே கூட கண்டிப்பாக அந்த வடு தெரியும், கூடுதல் குறைவா இருக்கலாம்.
அப்ப ரசூலுல்லாஹ் அந்த பிரார்த்தனையில சொல்றாங்க, இன்னும் உள்ள கலீஃபத்து ஃபில் அஹ்லி அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மின் வஅஸாஇ ஸஃபர், இறைவா பயணத்தினுடைய தீங்குகளில் ஆபத்தில் மந்தர், பயணத்தினுடைய வடிவிலிருந்தும் இன்னும் அதனுடைய தீங்கிலிருந்தும் ஒசூயில் முன்கலஃபி ஃபில் மாலி வல் அஹ்ல், எங்கள் குடும்பத்தார் விஷயத்திலையும் செல்வத்தில் விஷயத்திலையும் எங்களுக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்களை இறைவா நீ போக்கிவிடு என்ற வாசகம் பொருந்திய இந்த துவா. அப்போ ஒரு பயணத்தை நாம் மேற்கொள்கிறோம் என்றால் அல்லாஹ்வின் தூதரவர்கள் இப்படிப்பட்ட பாதுகாப்பிற்கான ஒரு ஏற்பாடை செய்யுமாறு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறாங்க. இதெல்லாம் நாம சரியாக கடைபிடித்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வீட்டில இருந்து வெளியே போறோம், இன்னைக்கு பாவா வீட்டில இருந்து நாம வெளியேறுகிறோம் என்றால் அவர் இஷ்டத்துக்கு ஒரு வேலையை பார்த்துட்டு என்ன செய்வாரு, வீட்டுக்குள்ள போகும் பொழுது சில விஷயங்களை செய்யணும். வீட்டுக்குள்ள போகும்போது என்ன சொல்லியிருக்காங்க ரசூலுல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு. உங்க வீடா இருந்தாலும் சலாம் சொல்லிட்டு தான் போகணும். வீட்டுக்கு வந்தோன்னு அவசர அவசரமா கதவை திறந்துட்டு நேரம் என்ன செஞ்சிருவாரு, இவரு உள்ள போயிருவார். பிற வீடுகளாக இருந்தால் கதவை தட்டி அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு உள்ள வரலாமா அப்படின்னு கேட்டு உள்ள போகணும். இது நமக்கு மார்க்கம் சொல்லி கொடுத்தது. திரும்பி வரோம், வீட்டை விட்டு வெளியேறக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு துஆக்களை கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். வீட்டில இருந்து புறப்படுறோம், மறுபடியும் வீட்டுக்கு வருவோமா இல்லையா, அந்த நேரத்திலே நமக்கான பாதுகாப்பு ரப்பல் ஆலமீனுடைய அரவணைப்பு நிச்சயமாக கண்டிப்பாக தேவையா இல்லையா? கண்டிப்பாக தேவை. ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லிக் கொடுக்கறாங்க. இந்த செய்தி நசையில 5391வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, பிஸ்மில்லாஹி ரப்பி, இறைவனுடைய பெயரால் நான் வெளியேறுகிறேன். ரப்பி அஊது பிக்க மின் அன் அஸில்ல, இறைவா நான் சருகி விடாமலும், அவ் அதில்ல, இறைவா நான் வழி தவறி விடாமலும் இருக்க உன்னிடத்தில் நான் வேண்டுகிறேன். அவ் அதலிம, இறைவா நான் யாருக்கும் அநியாயம் செய்யாமல் இருப்பதற்காக, அவ் உதலம, இன்னும் யாருக்கும் அநியாயம் செய்யப்படாமல் இருப்பதற்காக உன்னிடத்தில் பாதுகாப்பு வேண்டுகிறேன். அவ் அஜ்ஹல அவ் யுஜ்ஹல அலைய, இறைவா யாரும் என்னை முட்டாளாக ஆக்காமலும் யாரையும் நான் முட்டாளாக ஆக்காமல் இருப்பதற்கும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு வேண்டுகிறேன். உன் பெயரை கொண்டு நான் வெளியேறுகிறேன் சொல்ல துவா சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இந்த துவாவை எத்தனை நபர்கள் தெரிந்த இந்த துவாவை மனனம் செய்தவர்களாக இருந்தாலும் கூட இந்த துவாவெல்லாம் செஞ்சுட்டு நம்ம வெளியே போறோமா? வீட்டுல என்ன அவசியம், வீட்டுக்கு வருவாரு, வந்து வீட்டை விட்டு வெளியேறி போகும் பொழுது பரபரப்பாக வெளியே போவார், இது இருக்குன்னு போவாரே வெளியே. இந்த துவாவை எல்லாம் நாம செய்யக்கூடிய நேரத்தில் தான் நமக்கு இறைவன் எப்படியான மகத்துவமான நிலைகளை நமக்கு தருவேன் என்று சொல்கிறானோ அதுவெல்லாம் ரப்பல் ஆலமீனுடைய பாதுகாப்பு நமக்கு கிடைக்கும். இதை மிகச்சரியாக புரிந்து கொண்டு மார்க்கம் எந்தெந்த சூழல்களில் எப்படியான பாதுகாப்பு வேண்டி துவாக்களை நமக்கு செய்ய சொல்லுகிறதோ அந்த துவாக்களை செய்யக்கூடியவர்களாக நாம இருக்கணும். அதே மாதிரி நாம பார்க்கலாம், இன்னும் ரசூலுல்லாஹ் குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை சொல்றாங்க. தொழுகையில நாம ரொம்ப பேணுதலாக இருக்கணும். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு நமக்கு வேணும்னா நாம 5 நேரம் தொழுகிறோம் இல்லையா, இந்த தொழுகையிலே மிக பேணுதலாக இருக்கக்கூடியவர்களாக குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் ஃபஜ்ருடைய தொழுகை. பொதுவா தொழுகையை அல்லாஹ் சொல்லும் பொழுது இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மௌகூதா, நிச்சயமாக தொழுகை என்பது இறை நம்பிக்கையாளர்கள் மீது நேரம் குறிக்கப்பட்ட கடமையாக இருக்கிறது. குறித்த நேரத்தில் எழுந்து தொழுகிறோம். ஃபஜ்ர்னா அந்த நேரத்தில் தொழுகிறோம், லுஹர்னா அந்த நேரத்தில் தொழுகிறோம், மகர் அஸர்னா அந்தந்த நேரத்துல வக்தினுடைய நேரம் வந்து விட்டதா தான போய் தொழுகிறோம். ஏன்னா சைத்தான் அந்த நேரத்துல வந்துதான் நம்மள வழிகெடுப்பான். பாதி நபர்களை பார்க்கிறோம் அந்த குறித்த நேரத்தில் தொழக்கூடிய பழக்கம் இல்லை. குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் ஃபஜ்ருடைய தொழுகை, அந்த ஃபஜ்ர் தொழுகை இருக்குல்ல, அத பாய் எந்திக்கும் போது தான் சொல்லுவார். காலைல 7 மணிக்கு என்னங்க என்ன தொழுகைங்க, 7 மணிக்கு தொழுகிறார், ஃபஜ்ர் தொழுதாச்சு பாய், என்னங்க எத்தனை மணிக்கு தொழுதிய, 7 மணிக்கு, லுஹாவா தொழுது இல்ல ஃபஜ்ர், அது பேர் ஃபஜ்ர். இவரா ஒரு முடிவு பண்றது. ரசூலுல்லாஹ் அதெல்லாம் பகல் நேரத்துல தொழுது இல்லையா, அதாவது நம்ம ஆட்களுக்கு பொறுத்தளவுக்கு எதா இருந்தாலும் ஹதீஸ் வச்சுதான் பேசுவாங்க. ஹதீஸ வச்சு பேசுறாங்கன்னு கூட ரசூலுல்லாஹ் அதெல்லாம் பகல் நேரத்துல சூரிய வெளிச்சம் படர்ந்த பிறகு ரசூலுல்லாஹ் தொழுது இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ் தொழுது 365 நாள்ல ஒரு நாள் அவங்களுக்கு, அதாவது ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் 365 நாள் கூட சொல்ல முடியாது. அல்லாஹ்வின் தூதர்கள் வாழ்ந்த வாழ்க்கையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்பொழுது தொழுகை கடமையாக்கப்பட்டதோ,
எப்பொழுது இந்த சமுதாயத்திற்கு தொழுகை கடமையாக்கப்பட்டதோ அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் அவர்களுடைய வாழ்நாள் முழுவதுமாக நாம் எடுத்து பார்த்தால் நபிகளார் ஃபஜ்ருடைய தொழுகையை ஒரு நேரம் தாமதமா தொழுதிருக்கிறாங்க. ஒரு யுத்த களத்துக்கு போயிட்டு வந்திருக்கிறாங்க. போயிட்டு வந்த நேரத்துல எல்லாரும் தூங்கி இருக்கிறாங்க. அந்த யுத்த களத்தினுடைய களைப்பு, நம்ம ஆளுக்கு என்ன யுத்த களத்தினுடைய களைப்பு இருக்காது. 11 மணிக்கு ஒரு களத்துல இருப்பாரு, 11, 12, 1 மணி வரையும் களத்துல, யுத்த களம் கிடையாது. பேஸ்புக் களத்துல இருப்பாரு, வாட்ஸ்அப் களத்துல இருப்பாரு. அப்பதான் அவருக்கு தாவா பண்ணணும்ங்கிற ஜிப்ரீல் வந்து ஏதோ வகி வந்துரும் போல இருக்கு. அல்லாஹ் அந்த வார்த்தையை சொல்லக்கூடாது. அந்த நேரத்துல மும்பரமா எப்படின்னு தாவா பண்ணிக்கிட்டு இருப்பாரு. என்னடா இது நடிச்சாமத்துல, என்னடா உனக்கு தான் அல்லாஹ் தஹஜ்ஜுத் வேளையில இறங்கிட்டு அல்லாஹ் என்ன செஞ்சிருவான், யாராச்சும் இருக்கலாடான்னு கேட்டு போயிருவான். பாவா அதுக்கப்புறம் தான் தூங்குவார். அல்லாஹ் வந்துட்டு போனதுக்கு அப்புறம் தான் தூங்குவோம். இப்படி தூங்குனா ஃபஜர் கிடைக்குமா? ஃபஜர் கிடைக்கும். காலையில அவர் எத்தனை மணிக்கு எந்திக்கிறாரு? 7, 8, 9. அல்லாஹ் அக்பர், இன்ன அல்லாஹ் அக்பர். இது என்ன தொழுகை? அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் போர்க்களத்திலே பயணத்தினுடைய வடு கஷ்டம் படுக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எந்திரிச்சு முழிச்சு, அதாவது ரசூலுல்லாஹ் முழிக்கல, சஹாபாக்கள் முழிச்சு பாக்குறாங்க. அவங்க வாழ்க்கையிலேயே நடக்காத ஒரு விஷயம் நடந்திருக்கு. நடக்காத விஷயம் என்ன? ஃபஜர் இதுவரைக்கும் விட்டதே இல்ல. எந்திரிச்சு பாக்குறாங்க, என்னடா இது சூரியன் வந்துட்ட, எப்படிடா ஃபஜர் தொழுகிறதுன்னு திகச்சு பண்ணிக்கிறேன். இன்னைக்கு அந்த பயம்லாம் இருக்காது. காலையில எந்திப்பார், விடிஞ்சிட்டோ சரி 7 மணி போல இருக்கு, 8 மணி அப்படின்னு ரொம்ப அசால்ட்டா இருப்பார். நபி தோழர்களுடைய காலகட்டத்தில் ஆச்சரியம், என்னடா இது இப்படி ஆயிட்டேன்னு பதட்டப்பட்டு நிக்கிறாங்க. அப்படி நிக்கக்கூடிய வேளையில ரசூலுல்லாஹ்வை எழுப்பலாமான்னு பார்க்கும்போது ரசூலுல்லாஹ் எந்திக்கல. ரசூலுல்லாஹ் எழுப்ப வேணாம், வஹி வரும்னு பயப்படுறாங்க. அப்ப உமர் அவர்கள் எந்திக்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எந்திக்கும் போது ஃபகால் அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹ் எந்திச்ச உடனே அவங்களுக்கு சூரியனுடைய வெளிச்சம் படர்கிறது. பதறி போறாங்க. என்னாச்சு என்னாச்சு என்னாச்சுன்னு பதறாங்க. உமர் அவங்க பதறின பதட்டத்திலேயே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விழித்து விட்டார்கள். பின்னால தொழுதுட்டாங்க. இது வாழ்நாள்ல ஒண்ணு. இவர் வாழ்நாள் முழுவதுமாவே ஃபஜ்ர தாமதமா தொழுது, இதுக்கு ஹதீஸ் வேற. அப்படி கிடையாது. அந்தந்த நேரத்துல நாம சரியாக தொழுது விட வேண்டும். ஏதோ ஒரு நிர்பந்தமான சூழல், நம்ம அலாரம் வைக்கிறோம், எந்திக்கணும் முயற்சி பண்றோம், இதெல்லாம் தாண்டி ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல நடந்த இந்த மாதிரியான நிகழ்வு அது வேற விஷயம். இப்படி எல்லாம் இன்னைக்கு பெரும்பான்மை எந்த நிகழ்வும் இருக்காது. ஏன் நான் குறிப்பிடுகிறேன் என்றால், குறிப்பாக ஃபஜ்ருடைய தொழுகை இறைவனுடைய மகத்தான பாதுகாப்பை நமக்கு பெற்றுத்தரும். காலை நேரத்துல எல்லோரும் உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே இறைவனுடைய நன்மை எதிர்பார்த்து அல்லாஹ்விற்காக இறைவனுடைய திருமுகத்திற்காக எழுந்து ஷைத்தானுடைய பல சூழ்ச்சிகள் இருந்தாலும், இந்த ஷைத்தான் போட்ட முடிச்சிருக்குல்ல, தூங்கு 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 வருமா இல்லையா? ஃபஜர்ல அலாரம் வச்சிருப்பாரு, உலகமே எந்திரிச்சிரும், இவர் எந்திக்க மாட்டார். ஸ்னோஸ்ல போட்டு தூங்கிட்டே இருப்பாரு. அதை எடுத்து என்ன செய்வார்? 5 நிமிஷம் இன்னும் இருக்குப்பா, நேரம் இருக்கு, இன்னும் இருக்கு, கண்ணாணி தூங்கு கண்ணாணி தூங்குன்னு என்ன செஞ்சிரு, ஒரேடியா படுக்க போட்டு எந்திரிச்சு முழிச்சு பார்த்தோம்னா 8 மணி 9 மணியா இருக்கும். அப்ப இது மாதிரியான நிலைகளை தாண்டி எழுந்த உடனே அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்யானா பஅதமா மாதானா வ இலைஹின் நுஷூர், இறைவா எங்களை மரணிக்க செய்த பின் மரணம் அது மௌத்தது, உயிர்ப்பித்த அல்லாஹ்விற்கே எல்லா புகழும் என்று சொல்லி உடனே ஷைத்தானுடைய சூழ்ச்சி வார்த்தைகள் எல்லாம் உதறி தள்ளிவிட்டு எழுந்து உலூ செய்கிறார். 2 ரக்காயத் ரசூலுல்லாஹ் நமக்கு காட்டி கொடுத்த தொழுகை சுன்னத்து தொழுகை, ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து, கைரும் மினத் துன்யா வ மா அலைஹா. இந்த உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் விட சிறந்த ஒன்றை ஒரு முஃமின் பெற முடியும் என்றால், உலகத்திலே லட்ச காசுகளை சம்பாதிப்பதை விட, கோடான கோடி காசுகளை சம்பாதிப்பதை விட, உலகத்தையே நீங்கள் சம்பாதிப்பதை விட ஃபஜ்ருடைய முன் சுன்னத்து 2 ரக்காயத் இருக்குதுல்ல, சிறந்தது நாங்க சொல்லலாம். இதை புரிந்து தொழுது ஃபஜரையும் அவர் சரியான முறையிலே ஜமாத்தோடு சேர்ந்து தொழுகிறார் என்றால், அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்கிறார்கள், முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்ட செய்தி, ஜுந்துப் பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள், மன் ஸல்ல சுபஹ, யார் ஃபஜருடைய தொழுகையை தொழுகிறாரோ ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ், அவர் அல்லாஹ்வின் அரவணைப்பில் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கிறார். இதை விட என்னங்க வேணும் நமக்கு? காலையில என்ன நாடி வந்து தூக்கத்துல உதறி எரிந்து விட்டு எனக்காக என் திருமுகத்தை நாடி நான் கடமையாக்கிய தொழுகையை தொழுவதற்காக என்னை தேடி ஒரு அடியான் வந்திருக்கிறான் என்றால் ஃபஹுவ ஃபீ ஸிம்மத்தில்லாஹ், அவன் என் அரவணைப்பிலே என் பாதுகாப்பிலேயே இருப்பான். உங்களுக்கு அனுதினமும் தினமும் அல்லாஹ்வுடைய
நீங்க ஃபஜ்ர சரியா தொழுங்க. அதுல எந்த விதத்திலையும் அலட்சியம் காட்டி விடார்கள். இப்படி பல ஏற்பாடுகளை அல்லாஹ் நமக்கு, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெறுவதற்காக நமக்கு தந்திருக்கிறான். அந்த ஏற்பாடுகளை எல்லாம் புரிந்து இறைவனுடைய பாதுகாப்பை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மவர்கள் அனைவரையும் ஆக்கி அருள்பாலிப்பான் என்று கூறி என் முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்து லில் முத்தகீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதி வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி அஜ்மாயின். அம்மா பஅத். எல்லாம் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இறைவனுடைய பாதுகாப்பு என்பது எவ்வளவு மகத்தானது. அந்த பாதுகாப்பை நாம உலகத்தை அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படின்னு இருந்தாலும் கூட அதை பெறுவதற்குண்டான துவாக்களையும் வழிமுறைகளையும் நமக்கு மார்க்கம் கற்றுத் தந்திருக்கிறது என்பதை பார்த்தோம். அதுல ஒரு சின்ன ஒரு செய்தி புகாரி முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டது. இறைவனுடைய பாதுகாப்பை பெறுவதற்கான ஒரு துவாவை ரசூலுல்லாஹ் சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப இலகுவான, எல்லாருடைய வாயிலையும் நுழையக்கூடிய அளவிற்குண்டான துவா. லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். பல நேரங்களில் இந்த துவாவை நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறோம் இங்க உரைக்கு வரும் பொழுது. இந்த துவாவை ஒரு நாளைக்கு யாரு 100 முறை சொல்கிறாரோ அவர் 10 அடிமையை விடுதலை செய்த நன்மை அவருக்கு கிடைக்கும். அவருக்கு 100 நன்மைகள் எழுதப்படும், 100 தீமைகள் அவர்களை விட்டும் அகற்றப்படும். வகானத்துலகு இஸ்ரும் மின ஷைத்தான், அவருக்கு ஷைத்தான் இடத்திலிருந்து அந்த நாள் முழுவதுமாக பாதுகாப்பு கிடைக்கும். பகல்ல ஓதுனார்னா சாயந்தரம் வரைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும், சாயந்தரம் ஓதுனார்னா அடுத்த நாள் பகல் வரைக்கும் பாதுகாப்பு கிடைக்கும்ங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரியான துவாக்களை செய்து ஃபஜ்ருடைய தொழுகையை சரியான முறையில் தொழுது, மார்க்கம் என்னென்ன நேரங்களில் என்ன பாதுகாப்பு வேண்டி துவாக்களை நமக்கு கற்றுக் கொடுக்கிறதோ அந்த துவாவை எல்லாம் செய்து வல்ல நாயகனுடைய பாதுகாப்பை பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மவர்கள் அனைவரையும் ஆக்கி அருள்பாலிப்பான் என்கிற துவாவோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.